கலைஞருடைய பிறந்த நாள், செம்மொழி நாள் என்று தலைவர் அவர்கள் இந்த வருடம் வருடம் ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். பொதுவாகவே நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வருடம் முழுக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டே இருப்பார். இந்த முறை செம்மொழி நாளை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கு என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும்பொழுது விட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, மருத்துவர்கள் அதிக நேரம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தொண்டை கட்டி இருக்கு, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு. பரவாயில்ல, நீங்க வாங்கின அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கொடுத்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போங்கன்னு அப்படின்னாரு. அந்த உரிமையோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கின்றேன். வீட்டிலிருந்து கிளம்பும்பொழுது ஒரு விதமான சோர்வோடு கிளம்பினாலும், எப்பொழுது இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு வருகிறாலும் உங்களுடைய வரவேற்பு, உற்சாகம், சிரித்த முகம், எழுச்சி இதெல்லாம் பார்க்கும்போது அது எனக்குள்ள தானாக ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அதன்படிதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இதற்கு முன்பு இன்னொரு நிகழ்ச்சி டிவி திட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள். நம்முடைய இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நலத்திட்ட உதவி நடந்துட்டு சொல்ல போனா இது திராவிட மாடல் நலத்திட்ட உதவினே சொல்லலாம். தலைவர் அவர்கள் எப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றார்களோ அப்பொழுதே சொன்னாங்க, திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்களே. தலைவர் சொல்லுவார், இது திராவிட மாடல் அரசுன்னு ஒவ்வொரு முறையும் பெருமையா சொல்லிக்கிறோம். எல்லாரும் கேட்பாங்க, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அனைவருக்கும் அனைத்து விதமான உதவிகள் செய்யப்படும், இதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை சொல்லி அதை செய்து காட்டி வருபவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா 50 பேருக்கு ஆட்டோ வசதி அந்த உதவியை செஞ்சிருக்கிறாங்க. 50 பேருக்கு ஆட்டோ உதவி செஞ்சிருக்கிறாங்க. 15 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் வசதி கொடுத்திருக்கிறாங்க. கழகத்தினர், கழக நிர்வாகிகள் 25 பேருக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. 10 பேருக்கு டிஃபன் வண்டி வைக்கிறதுக்கான உதவி செஞ்சிருக்கிறாரு. 10 பேருக்கு, கழகத்தினருக்கு 10 பேருக்கு உதவி கேட்டு வந்தவர்களுக்கு மீன்பாடி வண்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த பகுதியில் உள்ள துறைமுகம் தொகுதியில் உள்ள 600 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புத்தாடை உதவித்தொகை, அவங்களுக்கு பல்சுவை விருந்து தீவு திடல்ல இந்த உதவிகள்லாம் வழங்கிவிட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கணினி மற்றும் தையல் இயந்திரம் பெறுகின்ற மாணவிகள் 400 பேருக்கு தையல் வகுப்பு முடித்த மாணவிகளுக்கு தையல் இயந்திரம், கணினி வகுப்பு படித்த மாணவிகளுக்கு கணினி இயந்திரம். தையல் வகுப்பு முடித்தவர்கள் கிட்டத்தட்ட 2608 பேரு, கணினி வகுப்பு முடித்தவர்கள் 1103 பேர், மொத்தம் 3711 பேருக்கு இந்த நலத்திட்ட உதவி எல்லாம் நம்முடைய சேகர்பாபு இன்னைக்கு வழங்கியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் ஒரு திராவிட மாடல் அரசுடைய ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கக்கூடிய ஒரு நலத்திட்ட விழா. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறார். கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு ஒரு விதமான உதவி, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சிருக்கிறார். மாணவர்களுக்கு என்ன தேவையோ, கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போற மாணவர்களுக்கு என்ன தேவையோ, இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சிருக்கிறார். இப்படி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன தேவை அதை பார்த்து செஞ்சிருக்கிறார். இதுதான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள். பல்வேறு முறை நான் சொல்லியிருக்கிறேன், எந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாலும் மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா சென்னை கிழக்கு மாவட்டத்திலேயே அவர் எந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாலும் சிறப்பாக செய்வார். இன்னைக்கு அவருடைய சொந்த தொகுதியான துறைமுகத்தில் செய்யும் போது நம்ம அதை கேட்க வேணும். நான் பலமுறை இதே அரங்கத்தில் கூட பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். பலமுறை சேகர்பாபு கிட்ட வச்சுக்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன். பல பேர் நான் தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் போது சொல்லுவாங்க, சேப்பாக்க திருவல்லிக்கேணி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியில எந்த பிரச்சனையுமே இல்லாம நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துறீங்களாமே, நாங்கெல்லாம் தொகுதி மாதிரி வந்துடுறோம் அப்படின்னு எங்கிட்ட சில பேர் நகைச்சுவையாக கேட்பாங்க. ஆனா அந்த சேகர்பாபு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது எனக்கு ஒரு விதமான ஒரு
எண்ணம் வரும். அது என்னன்னா, சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியில மாறி நான் இந்த துறைமுகம் தொகுதிக்கு மாற்றம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு, இன்னைக்கு கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசியல் என்ன நிலைமை, தமிழ்நாட்டின் நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். நீங்களாம் படித்தவர்கள், தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய முதலமைச்சர் 4 வருடங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றார். கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றாங்க. ஆனா பொறுப்புக்கு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? பெண்களுக்கு விடியல் பயண திட்டம். பெண்கள் எங்க செல்லணுமோ அந்த பஸ்ல கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவிச்சார். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும், வந்தாலும் பசியோட படிக்க கூடாதுன்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிவிச்சார். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு காலையில் ஸ்கூலுக்கு நேரத்துக்கு வந்து, இதனால பள்ளிகளுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய ரேஷியோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. அது மாதிரி பெண்கள் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது, காலேஜ் படிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்குமே படிக்க போனாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற கல்வி உதவி வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் ஒரு 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா கல்லூரியில சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களும் அதிகமா சேரணும்னு சென்ற வருடம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்ல, 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன உயர்கல்வி படிக்கலாம், காலேஜில் படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து எங்க வேலைக்கு போலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாணவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பல லட்சம் மாணவர்கள் பங்கு பெற்று 1000 நாள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை பார்த்து பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிருக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்முடைய தலைவருடைய பணிகள், மக்கள் பணிகள் எல்லாம் பார்த்துதான் தொடர்ந்து 10 வருஷமா அனைத்து நம்ம போட்டியிட்டு இருக்கக்கூடிய 8 வருஷமா அனைத்து தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை மட்டுமே பரிசாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வர இருக்கின்ற இன்னும் ஒரு வருடம் கூட கிடையாது, இன்னொரு 10 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல். நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற 1ஆம் தேதி மதுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சாங்க, ஒரு முக்கியமான பணியை கொடுத்தாங்க, ஒரு டார்கெட்டை கொடுத்தாங்க கழகத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூலை முடிவதற்குள்ள ஒவ்வொரு பூத்திலையும் 30% வாக்காளர்களை நம்முடைய கழகத்துல உறுப்பினராக சேர்க்கணும். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முன்னெடுப்பை நம்ம எடுத்துட்டு போனோம், செஞ்சு காட்டணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணன் சேகர்பாபன் தலைமையில அவருடைய முன்னெடுப்புல நிச்சயம் இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் அந்த டார்கெட்டை மிக சிறப்பாக மிக சீக்கிரமாக 30% விட அதிகமான வாக்காளர்களை நீங்கள் நிச்சயம் சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், கழகத்துடைய மூத்த முன்னோடிகள், இளைஞர்கள், தாய்மார்கள், உங்களிடம் கேட்டுக்கொள்வது கழகத்துடைய சாதனைகளை, அரசனுடைய சாதனைகளை, இந்த சாதனைகள் இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் நம்முடைய கழக ஆட்சி 7வது முறையாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக அமர வேண்டும்னா அந்த பணியை நீங்களும் மக்களோடு மக்களாக சேர்ந்து அந்த பணிகளை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய கழகத்திற்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் தேடித்தர வேண்டும். அதற்கு நீங்களும் துணை நிற்க வேண்டும். எப்படி இந்த அரசும் இந்த முதலமைச்சரும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துணை நிற்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க இந்த அரசிற்கும் முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா நீங்க அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகர்பாபன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.